Hi friends, welcome to our channel. Hi friends, channel first time வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்டி அண்ட் வந்துட்டு சில மீம்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 13 நிமிஷம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபன்னாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட வீடியோஸ் வந்துட்டு நான் ஆக்சுவலாக பார்ப்பேன் எல்லா வீடியோஸுமே, பட் ரியாக்ஷன் எதுவுமே பண்ணதில்லை. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பண்ணலாம் அவர் வீடியோவை எடுத்து அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வீடியோ பார்த்துருவோம், நெக்ஸ்ட் நம்மளோட ரிவ்யூ பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Instagram nowadays. ட்ரெண்டிங்க ட்ரான்சிஷன் வீடியோ. எறும்பு வேற லென்ஸுக்குள்ளே ஓடிட்டுடா. லென்ஸ் அதை ஊதி விட்டுறான். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன் பண்ணதில்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் மீம் கடன் கொடுக்கறதா இருந்தா இப்படி ஒருத்தருக்கு கொடுக்கலாம். திருப்பி தர போராடுவாரு. வீடே போனாலும் கடை வாங்க கூடாது. எக்ஸாம்பிள் அவரு கடன் வாங்கிட்டு நிறைய படம் இப்ப நடிச்சுட்டே இருக்கிறாரு. அந்த கடன் அடிக்கணும். நானும் டிடி நெக்ஸ்ட் லெவல் ட்ரைலர் பார்த்தேன். பாவம் மனுஷன் எந்த அளவுக்கு இறங்கி பண்ணிருக்காரு. அது ஒரு ஸ்பூஃப் தான். ஒரு காமெடிக்காக பண்ணாலுமே ஓட்டி இருக்காரு. இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் வந்துட்டு இந்த நிலைமைக்கு ஆகிட்டாங்க. நான் பாட்டு ஜாலியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன போய் ஆக்டிங் சொல்லி கூட்டு வந்துக்கிட்டு எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டு இதை வச்சே நிறைய மீம்ஸ் வந்துச்சு. லோன் ஒரு பெரிய கடன் வாங்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு பாத்துங்க. அது இந்த படத்துக்கு தான் விக்ரமுடைய தெரியும். இன்னும் படமே அது ரிலீஸ் ஆகல. மொத்த கலாய்க்கிறாங்க. கடன் வாங்கவே கூடாது. ஆனா இவர் நல்ல மனுஷன் தான். ஆனா கடன் கொடுக்கற மாதிரி இருந்தா இவர மாதிரி ஆளுக்கு கொடுக்கலாம். திருப்பி குடிக்க பாடுபட்டாரு. ரொம்ப அழகா இருக்கு பாரு. ஆனா இந்த படம் பார்க்கும்போது இந்த சீன் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. எனக்கு வந்துச்சு. சுப்ராஜ் மாம்ஸ் டு கிட் பர்சனலி the best டைட்டில் எது நினைக்கிறேன்? அது என்கிட்ட நிறைய இருக்கு. பெஸ்ட்னு ஒண்ணு கேட்டதுனால சிரிப்பாலாம் சூர்யா மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. சூர்யா மாதிரி சிரிப்பியா? அது போதுமே. அதை வச்சு நீ பாம்பே ஹீரோனே கரெக்ட் பண்ணலாமே. ஒருவேளை இந்த காமெடியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அந்த மேட்டரை வச்சாங்க உள்ள. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ. ஓ, அது லைட்டா ஸ்மைல் வரும் அந்த படத்துல. இதெல்லாம் கேட்காத பாரு. இது பாரு. நீ போட ஒரு பாரு. நீ வேணாம் பாரு. வெயிட், நான் பேசுறேன். வெயிட் மோன நீ கிறுக்கடி உனக்கு. அட போங்க. 10 செகண்ட் மட்டும் அமைதியா இரு. உனக்கு தெரியாது. இந்த ருக்மணி கேரக்டர் மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருக்கும். ருக்மணிக்காக தான் அவன் சண்டையே போடுவான். ஆனா அவன் வேணாம் சொல்லிட்டு போயிடுவான். ஆனாலும் பண்ணி விட்டுருவோம். சரிப்பட்டு வராது. இவன் சைடு என்ன, இவன் சைடுல இருக்க பிரச்சனை என்னங்கறத கூட யோசிக்கவே மாட்டான். அது அனாவசியம். ரெட்ரோ 17 minutes சிங்கிள் ஷாட். சிங்கிள் ஷாட். I gotta tell you, it was அந்த கனிமா சாங் போர்ஷன். perfect. Everything. அந்த சிங்கிள் ஷாட் சீன் மட்டும் அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஒரு ஷாட் பண்ணிருக்கா பாருங்க. அடேங்கப்பா. ஆனா அது எப்படி அவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு கேமரா அங்க மேல போகுது, கீழே வருது, அந்த ஒரு சாங் ஓடுது, ஒரு ஃபைட் வரும். அந்த கனிமா சாங் அந்த டோட்டலா Fight வருதா? இந்த இடத்துல சூப்பர் மைண்ட் ப்ளோயிங் அன்பிலீவபிள். டிஜே சித்து vlogs இல்ல, டிஜே இது படம். படம். வெல்கம் டு டிஜே சித்து vlogs. vlogs இல்ல படம். படம். ஆமா, நானும் இந்த அனௌன்ஸ்மென்ட் வீடியோ பார்த்தேன். ஏய் குடு. ஏய் குற காலேஜ்ல இருந்து. ஹலோ யாரு? ஹலோ. வேல்ஸ் யுனிவர்சிட்டில இருந்து சான்சலர் ஐசரி கணேஷ் பேசுறேன். யாரா இருந்தாலும் காலேஜ் ஈவென்ட்லாம் வர முடியாது சார். ஆல்ரெடி எங்களுக்கு இந்த மாசத்துக்கு டேட்டே இல்ல. நீங்க என்ன பண்ணுங்க, ஈவென்ட் நல்ல காமெடியா நல்லா இருந்துச்சு. ஆனா டைட்டில் தான் டயங்கரம்னு வச்சிருக்காங்க. அது என்னடா பயங்கரம்ன்றது அப்படியே தயங்கரம்னு வச்சுட்டாங்க எடுத்து அப்படியே திருப்பி. பயங்கரம் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன டயங்கரம்? ஒருவேளை சேட்டுக்கற முட்டாயா இருக்குமோ? ஒருவேளை இவங்க பயங்கரம் டைட்டில் வச்சு அந்த டைட்டில் வந்து ஆல்ரெடி யாராவது ஏதாவது படத்துல இருந்து அந்த டைட்டில் காப்பிரைட் வாங்கி வச்சிருந்து சரி நான் பயங்கரம் வேணாம் டயங்கரம் மாட்டாங்களா? உங்க யாருக்காவது டயங்கரம் மீனிங் தெரிஞ்சா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அவன்
கான்செப்டே புரியல. காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியலையே சார். நாம இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கோம், அவங்க போற போக்குல சும்மா வச்சாங்க கடுப்பா. அப்படி வச்சாங்களா என்னங்கிறதே புரியலையே. எக்ஸ்கியூஸ் மீ. அதே ஒரு டைப். எக்ஸ்கியூஸ் மீ. சாப்பிடா. எக்ஸ்கியூஸ் மீ. தூக்குறா. சத்தி வச்சாங்க அப்படியே டைட்டில். இதையா வைக்க போறேன்? ஆமா சார். சாப்பிட்டு வரப்பா. கரெக்டா இருக்கும். ஏய், நான் பெத்த மகனே எக்ஸ்கியூஸ் மீ. ஒருவேளை படத்துல வந்து இந்த டைட்டிலுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஏதாவது சீன் இருக்குமாங்கிறதும் படம் பார்த்தா தான் தெரியும். ஆனா இந்த ஓவரால் வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த டிராகன் படத்தோட எஃபெக்ட் வந்து அங்க தெரிஞ்சுது. அந்த டைட்டில் கார்டா இருக்கட்டும், அந்த மேக்கிங்காவே அந்த அந்த மாதிரி ஒரு பிரதீப் ரங்கநாதனோட ஸ்பீச் மாதிரியே இருந்தது. குட்டி டிராகன் பாப்போம். நல்ல ஒரு படமா வரும் தான் நினைக்கிறேன். இந்த பாபா பிளாக் ஷிப்னு ஒரு படம் வந்து ஐயோ, இந்த மாதிரிலாம் படம் இருக்காங்க. இந்த அளவுக்கு மோசமா இருக்காது. ஆனா அதெல்லாம் ரொம்ப மோசமான படம் தான். படம் நடிக்க போயிட்டாங்கன்னா பிளாக் வருமா? அப்ப இதுக்கப்புறம் வந்து படம் எடுக்கிறதே பிளாகா வரும். ஓகே ஓகே ஓகே, இப்பதான் புரியுது. இப்ப கோவா சீரிஸ் மாதிரி டயங்கரம் சீரிஸ் வரும் போல. அது வரலாம். ஒரு வருஷம் வீடியோ வந்துடும் கண்டிப்பா. அவங்களுக்கே இந்த ஐடியா இருந்திருக்காது, நாம தான் எடுத்துருக்கோம் போல. பார்க்கலாம், ஒரு ஜாலியான ஒரு படம் வரும்னு நினைக்கிறேன். டோட்டலா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இறப்பை கேட்க வந்த உறவினர்களில் சிலர் வேலையை விட்டுவிட்டு வந்ததாகவும், ஆனால் பிரகாஷ் இறக்கவில்லை என்றும் ஆவேசம் அடைந்தனர். நீ மாலை வாங்காதனால அவன் சாவான். ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன மாலை வாங்கி வச்சாங்க எல்லாம். ஆனா சாவு. லீவ் போட்டு வந்திருக்கேன், மாலை வாங்கிட்டு வந்திருக்கேன், அவ்வளவு தூரத்துல டிராவல் பண்ணி வந்திருக்கேன். ஆனா சாகணும். சாகணும். அவர் செத்தே ஆகணும். நான் அப்ப அந்த மாலையை போட்டே ஆகணும். வாங்கி காசுக்கு. ஏய் எப்பா எப்படி இருக்காங்க மனுஷங்க. இதுல ஆளுங்க வேற. ஏய் அந்த பிரகாஷ்ராஜ் கூட, அதே பிரகாஷ்ராஜ் தான். இந்த பிரகாஷ்ராஜ் கூட ஒரு இடத்துல எவன் வரான்னு அப்படி கண்டுபிடிக்கிறதுக்காக நாவல எவன் சந்தோஷமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சீன் வரும்ல. சரி, அப்படியே ஒண்ணு ஆச்சுட்டு போனா எத்தனை பேர் வருவீங்கன்னு பார்த்தா அகோரனுக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் 30 பேர் தான் வந்து நினைக்கிறீங்க. அந்த ஒரு வந்திருக்கானே. ஓகே சொல்லுங்க. சைபர் கிரைம்ல இருந்து கூப்பிடுறோம். கூகுள் குரோம்ல உங்க சர்ச் ஹிஸ்டரி பார்த்தோம். ரெண்டு மீனிங் பார்த்து வச்சிருக்கீங்க படங்கள் எல்லாமே வந்து ஆபாச படங்கள். நான் கோச்சுக்கிறேன். கொஞ்ச நேரத்துல ஃபிளாஷ் நியூஸ்ல வரும் பாக்குறீங்களா? தெரியுது நீங்க கல்யாணம் பண்ணலன்றது தெரியுது. கோச்சுக்கிறேன்னா எனக்கு காட்டாம நீ பார்த்தா நான் கோச்சுக்க போறேன். நான் என்ன கோச்சுக்கிறேன் அப்ப இருந்து பேசிட்டு இருக்கிறீங்கப்பா. பார்க்க மாட்டேன் சார், பார்க்க மாட்டேன் சார். சாரி சார், கோச்சுக்காய். நல்லா இருக்கு, நல்ல மனிதர். சார் ராஜா, எந்த மேரி அந்த மேரி, எந்த மேரி அந்த மேரி, எந்த மாதிரி சொல்லி போறா அந்த மேரி. பிஸ்கெட்டுக்கு எப்பாடி இந்த ஆட போட்டு சாவ அடிக்கிறாங்கடா. ஏற்கனவே வெரி இதுல வேற அந்த மாதிரி இந்த மாதிரி மாதிரின்ட்டு வேற மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி சிஎஸ்கே வேறுபாடு போயிடுச்சு. சொல்லுங்க புரியுற மாதிரி சொல்லுங்க அந்த மாதிரி இந்த வெயில் காலத்துல அடிக்கடி தண்ணி குடிங்க. குடிடா, நல்லா குடி. When I tried எனக்கே வேர்த்து ஊத்துது வெயில். எப்பா இது ஒரு பெரிய தலைவலிடா. வெள்ளை டேப் பண்ணி இது எடுக்கிறது. எங்கடா இருக்கு அந்த காரணம் கண்டுபிடிக்கிறதுக்கு உயிரே வேணும். அந்த அளவுக்கு சுருட்டி வச்சிருப்பாங்க. சொல்லி பார்த்தாலுமே வராது. Me convincing my friend for the trip by emotional manipulation. சொல்ல ஒரே ஒரு விஷயம் என்னதான் தான் கொடுக்கணும். இப்படிலாம் ஒன்னா இப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுவானுங்க. ஒன்றும் போக மாட்டாங்க. சொன்னது கேட்டதெல்லாம் சரியா தப்புதான். நான் வந்துருக்கணும். ஆனா நீங்க என்னதான் சொன்னாலும் எவ்வளவுதான் மேனிபுலேஷன் பண்ணாலுமே ஒரு சில பேரை மாத்தவே முடியாது. டூரே வேணாம், எந்த டூர் போனா ஊட்டி
போனான், எங்கேயுமே போனான். நீ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நடக்காது, அது முடியாது. நம்ம ஒருத்தனால ட்ரிப்பு கேன்சல் ஆயிடும். பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. இதே ஒரு பொண்ணு கூப்பிட்டா ஓடுவான். முட்டா. Yes, I love you, Dev. A few inches later. I அப்ப போவான், அமெரிக்கா வரைக்கும் போவான். இங்க இருக்கிற அமெரிக்கா அங்க வரைக்கும் போவானுங்க. இன்னும் தெரிக்குது. கடைசியா இப்படி இறங்கியாச்சு, உனக்கு என்னைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு போலாம், காசை கூட நாங்களே தரண்டா. அப்பயாச்சும் வாழான்னு சொன்னா கூட வரமாட்டான். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் வரல கூட பரவாயில்ல, சேர்த்து இன்னும் 2 பேரை கெடுப்பான். அல்லக்கை முண்டமே. இதெல்லாம் ஒரு போதை போல. இந்த மாதிரி ட்ரிப்பை கெடுக்கிறது, ஏதாவது ஒரு பிளான் போட்டா கெடுக்கிறது, அதுக்கு வர எல்லா கேங்லயும் 2 பேர் ஒரு பேர் எப்படி இருக்கும். அதுவே ஒரு போதையா என்னங்கிறது தெரியலடா. நீ தனியா போனாலும் பரவாயில்ல, கூட இந்த குட்டை கோழி பேர வரேன்றானே, பெரிய லெவல்ல எல்லாம் குழப்புவான். அவன் பேசுறத பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி வெறுப்பாயிடும். அவனை நாம எதுக்குடா பார்த்தா ட்ரிப்புன்னு அவன் தோணுது. மாத்திட்டு போயிடுவான். Which organ is the best? Okay, பிரெயினுக்கு தான் அதிகமா வந்திருக்கா. அவன் சரிக்கு அவனே மாலை போடுறான். ஆமா, யோசிச்சு பார்த்தா பிரெயின் தான் வருது. ஓகே ஓகே, பிரெயினால யோசிச்சு பிரெயினுக்கே வந்துட்டு பெஸ்ட்னு கொடுக்குறான். பிரெயின் தான் இந்த போஸ்டே கிரியேட் பண்ணிருக்கு. அவன் தான் இந்த போஸ்டே கிரியேட் பண்ணிருக்கான். அவனே அதுக்கு ஒரு மீமும் போட்டிருக்கான். அவனே இந்த வீடியோவை லைக் பண்ணிருக்கான். அவனே இந்த வீடியோக்கு வந்து கமெண்டும் போட்டுருக்கான். என்னையும் இந்த வீடியோ பண்ண வச்சிருக்கான், உங்களையும் பார்க்க வச்சிருக்கான். இதை பார்த்து சிரிக்கிறதுமே அவன் தான். எல்லாம் Brain. முடிச்சுட்டு என்ன வாங்கணும் ஆசை உங்களுக்கு? Instagramல பேம்பஸ் ஆகணும். Instagramல பேம்பஸ் ஆகணும். பேம்பஸ் இன்ஸ்டாகிராம்ல பேம்பர்ஸ் ஆகுமாடா? Instagramல பேம்பஸ் ஆகணும். டாக்டர், வக்கீல், போலீஸ், இல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல பேம்பர்ஸ் வச்சு ஃபேமஸ் ஆகுறது தான் இப்ப வந்து ஒரு எய்மாவே ஃபேமஸ் ஆகணும், இந்த நாடு எங்க ஃபாலோவர்ஸ் எடுக்கணும். எல்லாம் அங்கதான் சார் போயிட்டு இருக்குது. கண்டிப்பா தம்பி, நீங்க பேம்பர்ஸ் ஆயிடுவீங்க. ஒரே நாள்ல பேம்பர்ஸ் ஆயிட்டானே. இன்ஸ்டாகிராம் கமெண்ட் எல்லாம் வேற லெவலா இருக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ மீம்ஸ் வந்து பார்த்து முடிச்சிருந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மீம்ஸ் எல்லாமே இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ நம்ம கௌதம் வாசுதேவன் ஆகட்டும், இல்லை ரெட்ரோவாகட்டும், ரீசெண்டாக எல்லாரும் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு ஏஐ டிரான்சாக்ஷன் வீடியோ ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வீடியோ கிளிப்ஸை கரெக்டாக எடுத்திருக்காரு. அந்த மீம்ஸுக்கான ஒரு கிளிப்ஸுமே கரெக்டாக ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சதோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து வரும். ஸோ அதனால் சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.